தென்காசி சுந்தரபாண்டியபுரத்தில் முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு அருந்திய 5 பேர் பலியான சம்பவத்தில் காப்பகத்தில் உள்ளவர்கள் சாப்பிட்ட உணவு மாதிரிகள் அதேபோன்று குடிநீர் மாதிரிகளை உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு செய்தனர். ஆய்வினுடைய முடிவில் குடிநீரில் ஈகோலை பாக்டீரியா கலந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கம் விவரிக்க கேட்போம். தங்கம், இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? இந்த ஆய்வில் வேற என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கு? வணக்கம். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியம் பகுதியில் செயல்பட்டு வந்த அன்னை முதியோர் இல்லம் என்ற ஒரு முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு அருந்திய 5 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் நெல்லை அரசு மருத்துவமனையிலும் 7 பேர் தென்காசி மருத்துவமனையிலும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சாம்பார் வடகரை போலீசார் வழக்கு பதிவு செய்து காப்பகத்தின் உரிமையாளர் ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாப்பிட்ட உணவு மாதிரிகள் மற்றும் குடிநீர் மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பி இருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆய்வின் போது குடிநீரில் ஈகோலி பாக்டீரியா கலந்திருப்பது தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த பாக்டீரியாவால் சிறுநீர் தொற்று ஏற்பட்டு இந்த முதியோர்கள் உயிரிழந்திருக்கலாம் மற்றும் நோய் தொற்று ஏற்படுத்தலாம் என்றது தெரிய வருகிறது. இருந்த போதும் பிரேத பரிசோதனைக்கு பின்பே இந்த இறந்ததற்கான முழுமையான காரணம் தெரிய வரும் என்பது மாவட்ட ஆட்சியர் தற்போது தகவல் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.